பொண்ணு தாயே, பொண்ணு தாயே, பேர சொல்லி கூப்பிடுங்க. என்ன விஷயம்? விஷயம் வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பழங்கள்லாம் இருக்குது. அணில் வந்து திங்கிறக்குள்ள நாம் கொஞ்சம் பொறிச்சு நாமளும் கொஞ்சம் திங்கலாம். சரி சரி, அப்போ போய் எடுத்துட்டு வந்துடல. அணில் திங்கிறக்குள்ள நம்மளும் கொஞ்சம் எடுத்துடல. அதுதான் நானும் சொல்கிறேன். சரி வாங்க. பாருங்க, இன்னைக்கு பழங்கள்லாம் எடுக்க போகிறோம். அணில் திங்கிறக்குள்ள நாங்களும் கொஞ்சம் போய். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இதுக்கு கட்டுற காணோம். வாழ்க்கையில் முதல்ல நான் சொல்கிறத நீ இன்னைக்கு கேட்குற. அப்படியா? ஆமாம், இத்தனை நாளாக கேட்கல. இப்போ கேட்குற பாரு, நான் வரணும்னு சொன்ன வர என் பின்னாலேயே வா. பின்னாடியே வர்றேன். அதாவது முதல்லலாம் புருஷன் முன்னாடி பஸ்ஸுக்கு போகிறான்னு வச்சுக்கோ, புருஷன் அவ்வளோ தூரம் போவார் 50 அடி முன்னால், சம்சாரம் வந்து 50 அடி பின்னால் தான் வரும். அப்புறம் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஐயா பஸ் ஏறது எப்படி ஏறுவீங்க அப்படின்னு. இல்லை எங்கள் வீட்டுக்காரர் முன்னால் ஏறுவார், நான் பின்னால் ஏறுவேன்னு சொல்லுவாங்க. வந்து அப்படியெல்லாம் இல்லை, பெண்கள் முன்னாடி ஏறிச்சிட்டு ஏறுவாங்க. நீ அது மாதிரி ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் விட்டு வா, சந்தரம் நடக்கும். வருங்கால தலைமுறைக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். வா. சரி, நீங்கள் இங்கே வாங்க. சீத்தாப்பழம் 2 இருக்குது. அது அணில ஆட்டை போடுறதுக்குள்ள எடுத்துகிட்டு போயிடல. நான் சொல்கிறத நீ கேட்குற போது நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். கேட்கணும். ஆமாம், கண்டிப்பாக. பாருங்க, 2 சீத்தெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கெல்லாம் ஏணி வேண்டியது இல்லை, நடந்து போயே பொறிக்கல. வாங்க. அப்படியா? சரி, அது பாருங்க அங்கே இருக்குது. சரி, நான் பொறிச்சு சொல்கிறேன், நீ இங்கே இரு. இந்த பொறிக்கிறதுன்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு கோபம் வந்துடுது. அப்படி என்ன பண்ண முடியே? பொறிக்கிறது நான் வட்டார வழக்கில் தான் நம்ம சொல்ல முடியும். இது என்ன பண்ணுறது? போங்க, இது ஆகாது. பாரா, அதை என்ன அங்கே இருக்கிறது வரைக்கும் பெருசு. அது ஒன்றுமில்லை, சொத்தை நல்லது வீசுவனே. இந்த செடியில் ஒரே ஒரு சீத்தா இருக்குதுங்க, அந்த பக்கம் ஒரு செடியில் ஒரு சீத்தாவும் இருக்குது. சீசனெல்லாம் முடிஞ்சுது, இனி அடுத்த சீசன் வந்தால் தானுங்க. இந்தா பாருங்க, சீத்தா ஒரே பழம் தான் இருக்குது. இன்னொன்று இருக்குது. வாங்க, இதுலையா அதுலையா? வாங்க பாருங்க, அங்கே ஒரு சீத்தாப்பழம் இருக்குது. இந்த ஏணியை போட்டு வச்சுக்க பொறிச்சிக்கலாமா? பரவாயில்லையே, நல்லா குதிச்சு போறி. சரி, எப்படி குதிக்கிறது? இங்கே ஒரு பழம், இங்கே ஒரு சீத்தா, 2 வளர்ந்தாணி முடிஞ்சதுங்க. அடுத்த வருஷம்தான். நீ கடைக்கு போனால் நாளைக்கும் வாங்கலாம். கடைக்கு போனால் வாங்கலாம், நம்ம மரத்தில் அடுத்த வருஷம் தானே. அப்படி சொல்லு ப்ரோ. பாருங்க, முள் சீத்தா அப்படியே போறீங்க பார்க்கல. இந்தா இது இப்படி, இதுக்கு தான் வேணும் முள் சீத்தா கட் பண்ணுறதுக்கு. அப்படியா? அந்த மரத்தில் உரைச்சிக்கலாமா? இதுலேயும் ஒரு பழம் இருக்க மாதிரி இருக்குது. இருக்குதா? ஆமாம். பெரிய கட்டை தூக்கிட்டு போய் மரத்தை வெட்டி போடாதீங்க. கொஞ்சம் இழு. நல்லா இழு, இன்னும் கொஞ்சம் இழு. மரத்தை முடிச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாட்டாக்குது. மரத்தால் விழுந்துரு போகுது. ஐயப்பா, நான் தள்ளி நினைக்கிறேன். ஓ பாருங்க, முள் சீத்தா ஒண்ணுதானா? ஒண்ணுதான். அந்த மரத்துல போய் 2-3 இருக்கும் பறிக்கலாம். சரி, ரைட். இதுல இருக்குதான்னு வருங்க. பாருங்க, முள் சீத்தா. இன்னொரு 2 மரங்கள் இருக்குது, அதில் போய் எடுத்துக்கலாங்க. இதில் இவ்வளோதான் கிடச்சிக்குது. எப்படி அங்கே அவ்வளோ தூரத்தில் இருக்குது? அது அதுக்கு தானே ஏணி எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க. இந்த ஏறுவா, இந்த சீசனோட கடைசி போலாம் ஏறு. இது எது பேறது பெரிய விஷயமா? வேண்டாம் 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 வேண்டாம், நானே ஏறிக்கிறேன் சாமி. அப்புறம் இது வாழ்க்கை ஊரை சொல்லி காமிச்சிட்டு இருப்பேன். ஒரு வேளை அப்புறம் உளுந்துட்டேன்னு வச்சுக்கிட்டே. எப்படி ஐடியா? உளுந்துட்டு நீங்கள் வேறு சோறாக்கோளு. சோறுலாம் ஜாமன் ஆக்கி போடுவேன். ஆமாம், நீ சோறாக்கணும் நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஏனி ஒழுங்காக வைக்க தெரியுதா? நல்லா பிடிச்சி கேட்டியா? பாரு, இந்த சீசனோட கடைசி பழம். இருந்தாங்க. இந்த இது இப்படி. ஐயப்பா, இதுக்கு என்னமோ பயங்கர பில்டப் பண்ணி கொஞ்சம் 2 இன்ச்சு சேர்ந்து வளர்த்துட்டலாமல்ல. சரி, போய் நீ சொல்லி வளர சொல்கிறேன். பக்கமாக பழுக்கறக்கு வந்தாச்சு. அணில் ஆட்டை போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்டை போட்டோம், அணிலுக்கு இல்லாமல்.
கலர் பாருங்க செமையாக இருக்குது. இன்னொன்று இருக்குது பாருங்க இங்கே அங்கே ஒன்று இருக்குதா? சிறுசா இதுதான் என்ற கலர். ஆமாம் ஆமாம். நான் பிறந்த போது இந்த கலரில் வச்சா உங்களுக்குமே இந்த பழத்துக்கு வித்தியாசமே தெரியாது. நான் பிறந்த போது அந்த கலர் தான் இருந்தேன் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து வெயிலே விளையாட கூட்டு கலர் இப்படி கருப்பாயிட்டு நான். சரி கொய்யாப்பழத்தை பிடுங்க. அதுக்கு முன்னாடி இல்லை இரு போன வாரம் ஒரு சினிமா கூட்டிகிட்டு போனோம்ல. ஆமாம். அந்த சினிமாவில் கதாநாயகி எப்படி அந்த கதாநாயகனை மாமோ மச்சோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதை பார்த்து தான் வந்த நீ. நான் சினிமா பார்த்தா 10-20 வருஷம் இருக்கு. போன வாரம் கூட்டிகிட்டு போனல அதாவது கடை கட்டிருப்பீங்களா இருக்கு. சரி அணில் திங்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துருங்க பார்க்கல. அப்போ அந்த சினிமா கொய்யாப்பழம் சூப்பர். நீ கூட வரலையா? அப்போ யார் கூட்டிகிட்டு போனானே? கனவுல வந்திருக்கு பாருக்க உங்களுக்கு. நீ வரலையா அப்போ? சரி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தார் என்னன்னு அப்புறம் வச்சுக்கிறேன். சரி ஏன்னா கேமரா ஆன்ல இருக்கிற போது எதுவும் பேசக்கூடாதாம்மா. அப்படியா? ஆமாம். பெரியவங்க சொல்லியிருக்காங்களா? பெரியவங்க சொல்லிக்கிறாங்க பாருங்க. எதாக இருந்தாலும் வாயில் பேசிக்கோ. இது பழமெல்லாம் இந்த மாதிரி தான். சரி வேறு இடத்துல இருக்கிற கொய்யாவை இடத்துல பாருங்க. இதுலேயுமே இது அழுகி போச்சுங்க. கொய்யா புழு விழுந்துருச்சு. இது இப்போ வச்சு கீழே போட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகு. பார்க்குறதுக்கு இப்படி இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகிரும். நீ பெருசாகிட்டுன்னு விட்டுனா நாளைக்கு வந்து அணில் சாப்பிட்டு. சரி அப்போ எடுத்துடலாமா? சரி இது வந்து இதுவும் கொய்யா தான். இது சூப்பராக இருக்குங்க இந்த பழம். இது ஒரு வகை. சரி அடுத்ததாக போய் பப்பாளி பழம் இருக்குதுங்க ஒன்று. அதை எடுத்துடலாங்களா? பாருங்க பூவில் தேன் பூச்சி ஓடிடுச்சு. பாருங்க பாருங்க கொய்யா பூவில் எப்படி தேன் பூச்சி தேன் எடுக்குதுன்னு பாருங்க. தேன் பூச்சின்னு சொல்லக்கூடாது செல்வி. இதெல்லாம் நம்ம வேலைக்காரரு. நாம் சம்பளமெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் பாவம் அநியாயம். தேன் எடுத்து ஒரு இடத்துல துளி துளியாக கொண்டு போய் குட்டி சேர்த்து வச்சா ஒரே நாள் எடுத்து அதுகளுக்கு சோறு இல்லாமல் பண்ணிடுறீங்க. வேலைக்காரன்னு வேற அதுகளுக்கு பேர் வச்சுக்கிறீங்களா? அதனால தான். சரி அடுத்து என்ன அறுவடை? அடுத்தது பப்பாளி. பப்பாளியா? ஆமாம். சரிடா. பப்பாளியே இன்னைக்கு இத்தனை நாளாக நீங்கள் பொறிச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் பொறிச்சிட்றேன். இல்லை நானே பொறிச்சு. நானே பொறிக்கிறேன். பாரு இன்னைக்கு அந்த கட்டரை கொடு. கட்டுறா? நீ வேற ஒரு கட்டரை வாங்கி வச்சிட்டியா? எல்லாமே நீ கட்டல தான். சரிங்க பப்பாளி சூப்பரான பழுத்துருச்சு. இது இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்க மேலே. அங்கே இருக்குதா? அதில் சாப்பிட்டு போட்டுச்சுங்க. சரி நம்மளுக்கு போதுமானது கிடைச்சாச்சு. 2 அவ்வளோதான். நம்மளுக்கு 2. ஆமாம். அணிலுக்கு 4. ஒருத்தர் ஏமா அணில் தின்னு ஓடுதுன்னு சொல்கிறியே. ஒருத்தர் இல்லை அவங்க ரொம்ப நம்மளுக்கு கமெண்ட் போட்டே இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்து அவங்க அணில தின்னு ஓடுதுன்னு இப்படி போய் புலம்பிகிட்டே இருக்கிறீங்களே. ஒரு நாள் அது அணில் திங்கிறத காட்டினீங்களான்னு கேட்குறாங்க நம்மளுடைய உறவு. அப்படியா? ஆமாம். நீ அணில் திங்கிறது காமிக்கணும்னு இங்கே கேமரா வச்சுட்டு 4 கணக்கில் உட்காந்துருக்கணுமே. ஒரு நாளைக்கு அதை பாரு கையோட பிடிச்சி உங்களுக்கு காமிச்சிட்றேன். அணிலே பிடிச்சி போடுறியா? ஆமாம். என்ன ஆயிட்டாலும் சரிங்க. ஒரு நாளைக்கு சோறு தண்ணியே இல்லாமல் கேமரா கையுமா உட்காந்துட்டு இருந்து உங்களுக்கு அணில் திங்கிற போது எடுத்துடுறேன். ஆனால் அணில் உட்காந்துக்கிறத பார்த்தா வருமா வராதான்னு தெரியல. பழங்க அறுவடைனாலே டேபிள் அரேஞ்சு இல்லாமல் அறுவடையே இல்லைங்க. ஏன்னா எல்லா காலத்துலேயும் டேபிள் அரேஞ்சு இருந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால டேபிள் அரேஞ்சோட அறுவடை பழங்க அறுவடை இருக்கணும். இந்த இலை இருக்குது என்ன பண்ணுறது? இலை எதுக்கு பிடுங்குனீங்க? கண்ணாடி கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு போடுங்க வாக்கில். இரு அவசரப்பட்டு பொறிக்காத, நானே பொறிச்சு தரேன். இந்த நேரம் பொறிக்கிறது இப்படியே வச்சுட்டு வலிக்க அதுக்குவே வலிச்சிட மாட்டா இருக்குது.
கத்திரிக்காய் வாங்கி கொடுத்துருக்குறியே இந்தா. வேண்டாங்க, பழத்தை மட்டும் பறிவாக்க வருது. பழம் மட்டும்தான். இந்த புடி எடுக்க கட் பண்ணி எடுக்க வைக்கல. போதும் நட. இது அணிலும் திங்கிறது இல்லை. விட்டு என்ன பண்ண போகிறீங்க பாருங்க. இன்னும் 2-3 செடி இருக்குது, அதுலேயும் காட்டுறேன் பாருங்க. அதுலேயும் நிறைய பழங்கள்லாம் இருக்குது. இது பாருங்க, இந்த டேபிள் அரைஞ்சி இங்கே அனுப்பிச்சிடல. ஆனால் இங்கே பாருங்க, மிராக்கிள் ஃப்ரூட்டு பாருங்க, சூப்பர். ஒரே ஒரு பழம், இது யார் சாப்பிட்றது? நீயே சாப்பிட. இன்னொன்று இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. அதை எப்பவுமே நான் கொஞ்சம் பெருந்தன்மையான ஆள். இன்னும் கூட கொஞ்சம் கலர் வருங்க. அப்புறம் அதுக்குள்ளே போச்சு, அதுக்குள்ளே அவசரமா? அதுக்குள்ளே அப்புறம் அவசரம்தான். பாரு, இங்கே இருக்கிற டேபிள் அரைஞ்சு இதெல்லாம் செடிக்கு இப்போ தான் மறுபடி வச்சதுங்க. இதெல்லாம் பாருங்க, அது இருக்குது பாருங்க. டேபிள் அரைஞ்சு இல்லாமல் அறுவடையே இல்லை. அந்த மாதிரி எப்போ வந்தாலும் பழங்க தானுங்க. இந்த டேபிள் அரைஞ்சில் ஜூஸ் மட்டும் தான் போட முடியுமா? வேறு ஏதாவது போடலாமா? தெரியல, முயற்சி பண்ணி பார்க்குறதா. யூடியூப்பில் பாரு. சரி, அந்த காய் கொஞ்சம் பொரிச்சிடலாமா? பாருங்க, இங்கே ஒரு குழந்தை கொத்து கொத்தாக பழுத்துக்குது பாருங்க. இன்னைக்கு செம காய். கொழுமிச்சை தானே? ஆமாம், கொழுமிச்சையில் இது இது ஒரு வகை. இங்கே பாரு, இது ஒரு வகைனாலுமே இதுக்கு பேர் அக்கா காய். நான் கூட வேற என்னமோ சொல்ல வர்றீங்க பேர் இருந்தா. தங்கச்சி காய். அப்படியே கொத்து காமிங்க. நீங்கள் வாட்டுக்கு என்னமோ அது இங்கே பாருங்க, கொத்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுல நிறைய இருக்குது பாருங்க. கொத்து கொத்தா இது இங்கே பாருங்க. இந்த கேட்ச் வீசுக்கு பார்க்கல. அப்பாடி. சரி சரி செல்வி. சரி செல்வி, ஏங்க முன்னாள் கொய்யாப்பழம் இருக்கு தெரியலையா? எனவே பார்த்துட்டு அதை பொறிக்கிறது நின்றுட்டு இருக்கிற. சரி, இப்படியே பொறி. அப்படியே விட்டு விட்டா அணில் திண்டு போடு. நம்மளும் போன திங்கல பூரா அணிலுக்கே விட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் குறிச்சிச்சு வருங்க. உனி அது கூட போட்டி போட்டு நம்மளும் ஏதாவது சாப்பிட்டா உண்டு. போட்டி தான் போடணும் மாட்டாக்குது. ஆமாம், நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்குது. அணில் கூட போட்டி ஓட முடியுமா நாம? கண்டிப்பாக முடியாது. கிடைக்கிற போது ஏதோ 2 தின்னா உண்டு. இது நிறைய பிஞ்சு வச்சிருக்கு செல்வி. பிஞ்சு நிறைய வச்சுக்குது பாருங்குதே. பாருங்க, இங்கே ஒரு வலை சூப்பரா ஒரு பக்கம் சாப்பிட்டுருச்சு. இந்த பக்கம் இருக்கிறது ஒன்றும் பண்ணல. அது நம்மளுக்காகவே விட்டு வச்சிருக்கு. ஆமாம். அதை ஒன்றும் பண்ண விடாது, விட்டுற அப்படியே. இங்கே பாருங்க, சூப்பரான பழமுங்க. அது ஏன் பொறிச்சிங்க? அது தப்பாக போச்சு. சரி, வச்சிட்றேன். என்ன சாப்பிட்டுக்கிட்டு மரத்தில் வச்சிடலாமா, கீழே வச்சிடலாமா? உங்கள் தலை மேலே வச்சுக்குங்க. ஒரு தலை மேலே வச்சுக்கலாமா? அது கீழே விழுந்துச்சு. உங்கள் தலை மேலே போதுமா? அவ்வளோதாங்க, அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் 2 நாள் ஆகும் பழத்துக்கு. அடுத்ததாக மாங்காய் 1 கிலோங்க. பாருங்க, நம்மளுக்கு சீசன் இல்லைனாலும் மாங்காய் இது வேற பார்த்து நிற்கணும். இல்லைன்னா மூஞ்சி இஞ்சியெல்லாம். மாங்காய்னு சொல்லாத, கஸ்தூரின்னு சொல்லு. கஸ்தூரி இல்லை இது, கஸ்தூரி மாமா. இது பாருங்க, மல்லிகா மாங்காய். கஸ்தூரி கலராக இருக்குது, வயலட் கலரில். ஓ, கத்திரிக்கோலை வச்சுட்டு கட் பண்ணுறது நம்மளாத்தான் இருக்கு.
பல்ல பக்கமாக பழுக்கிற மாதிரி ஆயிடுதுங்க, நீ எடுத்துடலாம். பாருங்க, ஒரே ஒரு செடி ஓரத்தில் தப்பிச்சிடுச்சுங்க கொலை ஓட்டும் போது மாட்டாமல். அதில் 2 கத்திரிக்காய் வருங்க, வெள்ளை கத்திரிக்காய். ஏடே அட விதை குட்டி வச்சுருக்கேன் நான். விதைக்கெல்லாம் செடி போட்டு நாற்று முளைச்சாச்சு. நீ என்ன பண்ணுறீங்க பாருங்க, வெள்ளை கத்திரி. பாருங்க, இது பாருங்க, இது வீட்டு முன்னாடி இருக்கிற முள் சீத்தாங்க. இதில் கொஞ்சம் காய் இருக்குது. சரி, இப்போ நான் பொறிப்பேன். சரி, அப்படியே நீ கேட்ச் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். எதாவது மூஞ்சி மகர பேத்துட்டுறாதீங்க. அப்பா, ஓ 2 ஆடா, இது என்ன இப்போவே வெட்டி தள்ளுறீங்க? எதுக்கு நான் பத்திரமா நின்றுக்கிறேன்ப்பா. இனிமேல் விழுந்தா பரவாயில்ல. போதுமா? இப்போ அதில் இல்லையா? இதில் இருக்குதான்னு பார்க்குறேன். பாரு, இங்கே இருக்குது பாரு, குட்டி தக்காளி கொத்து கொத்தா பழுத்து கிடக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக செமையாக இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்று வடு பொறிச்சு இந்தாங்க, வாயில் ஓட்டுக்கோங்க. பரவாயில்லையே, நீங்கள் தான் தாராளமாக கொடுக்குறேன். ரொம்ப நேரமாக பசிக்குதுன்ட்டு இருக்கிறீங்களா? 2 வளத்தை கொடுத்தா பசி நின்று போகும்தா. செல்வி, அப்படி ஒரு ருசி. அடேங்க அப்பா, பழம் சும்மா சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. ரசம் வைக்கல, விதையாக இருக்கு. அது வடிச்சுட்டு தான் வைக்கணும். பாருங்க, வியட்நாம் பழம் இன்னைக்கு 2 கிடச்சிருச்சுங்க. பக்கமாக பழுக்கிற இது வந்துருச்சு. ஒன்று லேசாக மனம் அடிக்குது. இன்னைக்கு பழம் எடுத்துடலாங்க. கட் பண்ணுங்க. 1 சொல்லு. அரை வெட்டுங்க. அப்பாடி, இங்கேயே வச்சிடலாம். பால் ஒழுகிட்டு இதையும் வெட்டுங்க. பார்க்கல கொடுங்க. அப்பாடி, இன்னொரு அங்கே ஒரு பழம் இருக்குதுங்க, அதையும் வெட்டி எடுத்துக்கலாங்க. தோட்டக்காரையா, இது எப்போ பழமுதிர் நிலையத்துக்கு ஓனரானீங்க? பழமுதிர் நிலையத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஓனர் ஆகிட்டேன். ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, ஓனர் ஆன கடைசியில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராமல் இருந்தேன் நான். சரி, எல்லாம் வர்றது பூராமே நானும் என்ற சம்சாரமே சாப்பிட்டு இருந்தோம். இப்போ தான் முதல் முறையாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் விற்பனைக்கு வச்சுக்கிறீங்களா? எல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்குது. யாருக்கு விற்க போறீங்க? நீயே வாங்கிக்கலாம். வேணாலும் ஆள் இல்லாத காட்டில் யாருக்கு விற்கிறீங்க? நீயே வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறதா? ஒரு பழம் 30 ரூபா. எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்குங்க. ஒரு பழம் 30 ரூபா. 2 பழம் எடுத்தீங்கன்னா 50 ரூபா. சலுகை 5 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? இது பூரா கூட பூரா 5 ரூபாய்க்கு தருவீங்களா? இதை மட்டும் நான் கொண்டு போய் அங்கே ரோட்டில் உட்கார்ந்து வித்தன்னு வச்சுக்கோ, 1/2 மணி நேரத்தில் சேல் ஆயிரு. இன்னைக்கு பொழுதோட செலவுக்கு எனக்கு சூப்பரா. யார் கொண்டு போய் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இங்க கொண்டு வந்து ஆடு இல்ல காட்டுல வச்சு அதை விட பழங்கள்லாம் அறுவடை பண்ணி. என்னென்ன பழங்கள்லாம் இன்னைக்கு அறுவடை பண்ணேன் இன்னைக்கு பாருங்க, பலாப்பழம், டேபிள். என்ன பழம் அதை சொல்லு. வியட்நாம் பழங்க, 2 கத்திரிக்காய், டேபிள் ஆரஞ்சு, 2 சீத்தாப்பழம், பப்பாளி 2, ராம் சீதா 1, எலும்பிச்சை, கொழும்புச்சை, தக்காளி பழங்க, கொய்யாப்பழம், மாங்காய், முள் சீத்தாங்க. பாருங்க பழமெல்லாம் எவ்வளோ. சரி, இந்த தக்காளி பழத்தில் என்ன ஸ்பெஷல்? தக்காளி பழத்தை நானே இன்னைக்கு தான் இந்த தக்காளியே எப்பவுமே வாயில் போடுவா. இன்னைக்கு வாயில் போடுறேன்னு இந்த தக்காளி நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படி ஒரு ருசிங்க, தேனாட்டா இனிக்குது. இதே குட்டி தக்காளியே இது வரைக்கும் நானும் நிறைய சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் இந்த பழத்தை வாயில் போட்டு அப்படி என்னட்டா சர்க்கரையாட்டா இருக்குதுன்னு எனக்கே ஒரு நிமிஷம் இது தக்காளி பழம் தானே ஆகிப்போச்சு. சரி, அப்போ அதுக்கு பேர் வச்சிடலாம். இன்னிலேருந்து சக்கரை தக்காளின்னு வச்சுக்கலாங்க. சக்கரை குட்டி தக்காளி. சக்கரை குட்டி. ஆமாம், சக்கரை குட்டின்னு வச்சிடலாமா? சக்கரை குட்டி தக்காளி. சரி, நிறைய பழங்கள்லாம் அறுவடை பண்ணிட்டு இன்னைக்கு மரம் வச்சதுக்கு எல்லாம் இன்னைக்கு அமோக அறுவடைங்க. அணிலுக்கு இல்லாம நாங்களும் கொஞ்சம் ஆட்டை போட்டு வந்துட்டோம், அணிலுக்கு முட்டு போட்டு வந்துட்டோங்க. இந்த அறுவடைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி. நான் அங்கதான் சொல்லுவேன். நான் எப்பவுமே என் சம்சாரத்துக்கு தான் நன்றி சொல்லுவேன்.
அங்கே பார்த்து சொல்லுங்க இல்லைன்னா அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறேன் ஆனால் நன்றி வந்து உனக்கு தான் சொல்லுவேன். சரிங்க அவ்வளோதானுங்க.